கரியரோட உச்சத்தையே விட்டு வராரு. எங்களுக்காக செய்வாரு. 33 வருஷம் அவரோட நன்றி கடனை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லதே பண்ணுவாரு. அதனால எங்க ஓட்டு அவரு தான். அதை விஜய் என்ன சொன்னாரு ஒரு வாட்டி இப்ப சொன்னாரு ரீசெண்டா, அதாவது மக்களோட விதியை மாற்றத்துக்கு நான் வந்தேன், என் விதியை இங்க மாத்தி நிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. மக்கள் ரொம்ப அடித்தட்டமா நிலைமையில் இருக்காங்களோ அங்கதான் நான் போட்டிடுவேன் விஜய் சொன்னாரு. இப்ப வட சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர் போட்டிடுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் தான் சொல்லிட்டாருல 234 தொகுதியிலும் பேசு, 234 தொகுதியிலும் பேசு. நீங்க பெரம்பூர் மட்டும் நீங்க நினைக்காதீங்க, 204 தொகுதியிலும் அந்த பேசு வச்சுங்களேன். தெய்வம் எங்க இருந்தாலும் அது தெய்வம் தான். அது எங்க இருந்தாலும் ஒரே ஒரு தெய்வம் தளபதி தான். எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போட சொல்லுவோம். இது யாருக்கு சரிப்படி விழுந்த இந்த வார்த்தை சொல்லுங்க? இது வந்து மக்களுக்கு வந்து மக்கள் மனசுல போய் நீ என்னதான் செலவு செஞ்சு மாத்தினாலும் மாற போறது இல்ல. பார்க்க தானே போறீங்க விஜயோட ஆட்டத்தை. சாட்டை திருமுருகன் தொடர்ந்து உங்களை விமர்சனம் பண்றாரு. ப்ரோ முதல்ல சாட்டை திருமுருகன் யாரு ப்ரோ? அவர் யாருன்னு தெரியாது. தளபதி 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 மட்டும்தான் இருக்கிறவங்க ஜீரோ, எங்க தளபதி தான் ஹீரோ. தளபதி தான் வராரு, சந்திராவுடா போறாரு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்க ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். ஜெயிச்சிருவாருன்னு பயம் தான். பயம் எந்த கட்சிக்கோ கொடுக்காத நெருக்கடியை விஜய்க்கு மட்டும் கொடுக்குறாருன்னா பயம் தான். யாருக்கு? டிஎம்கேக்கு கண்டிப்பா பயம் தான். அதே போல உங்களை தொடர்ந்து தற்கூரி கொள்கையில கூட்டம் அப்படின்றாங்களே. சொல்றான் அவனுங்களே ஒரு தற்கூரிங்கோ. அவனுக்கு எப்படி சொல்லலாம்? அவனுக்கு சொன்னா நாங்க தற்கூரிங்களா ஆயிடுவோமா? இல்ல விஜய் தற்கூரி ஆயிடுவாரா? சாட்டை திருமுருகன் தொடர்ந்து உங்களை விமர்சனம் பண்றாரு. ப்ரோ முதல்ல சாட்டை திருமுருகன் யாரு ப்ரோ? அவர் யாருன்னு தெரியாது. தளபதி 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 மட்டும்தான். ஆனா வேலூர் வந்து திமுகவின் கோட்டைன்றாங்க. தாவேக்கா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதாவது திமுகவோட கோட்டைன்னு சொல்றாங்க. பட் இவர் இப்பதான் வந்திருக்காருல்ல, இவருடைய கொள்கை வந்து நல்லபடியா இருந்ததுன்னா நல்லபடியா நடக்கும். இப்போ நாளைக்கு தான் இந்த கூட்டம் நடக்குது. ஆனா இன்னைக்கே பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க. ரசிகர்களுடைய பட்டாளம்ன்றது இப்பயே தெரிஞ்சிருக்கலாம். நீங்க இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா? கண்டிப்பா மாறும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எங்க வீட்டுல 5 ஓட்டு இருக்கு. நான் வந்து இப்போ சப்போர்ட் பண்ண வீட்டுல வந்து நீங்க போடுங்க அப்படின்னா ஒரு வீட்லயும் 5 பேர் இருக்காங்கல்ல. 5 பேர் இப்ப எத்தனையோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வீட்லயும் 5 ஓட்டுனா எங்கேயோ போகும் இல்லையா? இப்போ மத்த கட்சிக்கு இல்லாத நெருக்கடி விஜய்க்கு மட்டும் ஏன்? அது வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ திமுகவுக்கும் அதிமுக வந்து எந்த ஒரு கட்டாயத்திலுமே இல்லை. இப்போ நடக்கிறதே வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கும் மட்டும்தான் போட்டியா இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள வந்து இப்போ அவங்களுடைய ஆட்சி நடக்குதுனால இவங்களுக்கு ஒரு கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும். அவங்க சார் விஜய் ரசிகர் சொல்றாங்க. விஜய்க்கு தான் சார் போடுவோம் நாங்க ஓட்டை. ஏன் அவர் விஜய் ஆதரிக்க காரணம் என்ன? கரியரோட உச்சத்தையே விட்டு வராரு. எங்களுக்காக செய்வாரு. 33 வருஷம் அவரோட நன்றி கடனை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லதே பண்ணுவாரு. அதனால எங்க ஓட்டு அவரு தான். நம்ம முஸ்லிமுங்க எத்தனை தொகுதி கொடுக்குறாங்க? 3 தொகுதி சார். 234 தொகுதியில மொத்த பேர் நம்ம ஓட்டு போடணுமா? இவங்க கொடுக்கறது 3 தொகுதியா? திமுக கூட்டணியில. ஆமா சார், நம்ம ஆளுங்களும் கேட்கல. கேட்டாலும் அவங்க கொடுக்கறத மாதிரி தெரியல. 3 தொகுதியில அவங்க கொடுக்கறதா 234 தொகுதியில நம்ம ஓட்டு போடணுமா? ஒரு தொகுதியில 30,000 50,000 பேர் இருக்கிறாங்க சார். நம்ம முஸ்லீம் கொடுக்கலாம் இல்லையா? ஏன் கொடுக்கல? ஏன் காங்கிரஸே இப்ப கேட்டுச்சு கூட்டணி ஆட்சி என்ன சொன்னாங்க? கூட்டணி பங்கு எல்லாம் இல்ல, அதிகாரத்துல பங்கு எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு மாதிரிதான் இப்போ 3 தொகுதி. நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் வந்தா ஒரே தொகுதி. அப்புறமா ஒண்ணுமே இல்ல, மெஜாரிட்டி டம்ப் பண்ணிடுறாங்க. முஸ்லீம் அப்படியே இது பண்ணிடுறாங்க. அதே போன்ற விஜய் வந்து மக்கள் பிரச்சனை பேச மாட்டாரு, மக்களை போய் சந்திக்க மாட்டாரு களத்துல இறங்கி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ சீரம்ல எல்லாம் வந்து அங்கதான் மக்களை தானே சார் சந்திச்சாரு. மக்களை சந்திக்க தான் வருவாரு. இதுக்கப்புறமும் வந்து சந்திப்பாரு. அவரு அவாய்ட் பண்றதுக்காக தான் அது எல்லாமே. வழி விடணும் சார். மக்கள் வந்து தலைவர் பாக்குறதுக்கு வழி விடணும். எங்க இப்போ கூட பாருங்க, காலையில கூட வந்து போலீஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பு இது பண்ணாங்க. ரொம்ப வந்து கண்டிஷன் பண்றாங்க. என்ன பண்ண இந்த மாதிரி கண்டிஷன் பண்ண என்ன பண்றது? அவருக்கும் இது இருக்கு இல்லையா? ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்க ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிருள்ளவரை ஒன்றும் துன்பமில்லை. இருக்கிறவங்க ஜீரோ, எங்க தளபதி தான் ஹீரோ. தளபதி தான் வராரு, சந்திராவுடா போறாரு. அதே போன்ற இந்த வேலூர் மக்களின் ஆதரவு யாருக்கு? அதிமுக, திமுக, விஜய்க்கா? அதே போல இந்த வேலூர் வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க. வர எலெக்ஷன்ல டிவிக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா?
கண்டிப்பா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுக கோட்டையே எங்க தளபதி உடைக்க போறாரு. நாங்க ஆதரவா இருப்போம். டிவிகேவை வெற்றி பெற செய்வோம். ஃபர்ஸ்ட் இந்த வேலூர்ல மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்காக 25,000 பேருக்கு அனுமதி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, கேன்சல் பண்ணி ஒரு 5,000 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. தளபதினாலே பயம் இல்ல. டிவிகே முன்னாடி டிஎம்கே ஒண்ணுமே இல்ல. பயத்தினாலதான் அவரை வளர விடாத பண்றதுக்காக இத்தனை சதி கூட்டமும் நடத்தின்னு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி எங்க டிவிகே வெற்றி பெறும். அதே போன்று மகளிருக்கு இத்தனை வருஷம் காலமா 4 வருஷம் அந்த கோடை நிதி எதுவுமே போடல, கோடைக்கால அந்த ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு போடல. ஆனா இந்த வருஷம் மட்டும் போட்டிருக்காங்க. பயந்துட்டாருல்ல, எலெக்ஷன் கிட்ட வந்ததுனால பணத்தை போட்டா டிஎம்கேக்கு ஆதரவா நாங்க எல்லாரும் ஓட்டு போடுவோம்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா எங்களோட சொத்தை எங்களுக்கே திருப்பி கொடுக்குறாரு. எதிர்பார்ப்பு ரொம்ப தப்பானதுன்னு நாங்க காட்டிடுவோம். டிவிகேவை வெற்றி பெற செஞ்சிருவோம். எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள விஜய் போய் எல்லா மக்களையும் சந்திப்பாரா? 214 தொகுதி மக்களை சந்திக்க முடியுமா? சந்திக்க அனுமதி கொடுக்கலனாலும் டிவிகேக்கு ஆதரவா நாங்க எல்லாருமே இருப்போம். அவரை வந்து சந்திச்சுதான் இருக்கணும்னு இல்ல, அவரோட ரசிகர்கள் இருந்து அவருக்கு ஆதரவா நாங்க எல்லாருமே இருப்போம். எப்பவுமே அவரை வெற்றி பெற செய்வோம். ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்புன்னு விஜய் எல்லா மீட்டிங்லயும் சொல்லியிருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா உண்மையா அவரு சொன்னதை செய்வாரு, செய்யறதா சொல்வாரு. அதுதான் எங்க தளபதி. டிவிக்கு வெற்றி பெற செய்வோம். விசிலுக்காக விசில் சின்னோன்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அவரை ஜெயிக்க வைக்குவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் விசில் இருந்துச்சு. இப்போ தாவேக்காக்கு அந்த விசில் சின்ன ஒதுக்குனதுக்கு அப்புறம் இப்போ சேப்பாக்கத்தில் தடை விதிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேட்டர்ல விசில் ஊத விடாதுன்றாங்க. இந்த தூய்மை பணியாளர் அவங்களும் விசில் யூஸ் பண்ண விடாதுன்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பயத்துக்காகத்தான் அவருக்கு எதிராக எல்லாத்தையும் நடத்தின்னு வராங்க. அந்த பயத்தை எங்களுக்கு முற்போக்கா நாங்க யூஸ் பண்ணுவோம். பயம் இல்லைன்னா அவங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்கல்ல. எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இத்தனை ரூல்ஸ் அவர் போடல. எங்க தளபதியை பார்த்த உடனே பயம், அதுக்காக தான் இத்தனை ரூல். உதயநிதி என்ன சொல்றாருன்னா, இது திருவிழா கூட்டம் போல, திருவிழா டைம் கூட்டம் கூட தான் செய்யும், அது கடைகள் அதிகமாக போட தான் செய்வாங்க, மறுநாள் எல்லாமே காணாம போயிடும், அது போல எலெக்ஷன் அப்புறம் இந்த கூட்டம்லாம் காணாம போயிடுன்றாரு. ரசிகர்ன்றதை தாண்டியும் அவரு சிஎம்மா வரணும்னு நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அதுக்கான கூட்டம். அவரை மாதிரி பயந்து பணத்தை கொடுத்து கூட்டத்தை சம்பாதிக்கல, தானா சேர்ந்த கூட்டம். எங்க டிவிக்கு எப்பவுமே வெற்றி பெறும். இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா? கண்டிப்பா ஓட்டா மாறும். 100% டிவிக்கே வெற்றி பெற செய்வோம். ஓட்டா மாறும். பார்க்க தானே போறீங்க விஜயோட ஆட்டத்தை. மக்கள் ரொம்ப அடித்தட்டமா நிலைமையில இருக்காங்களோ அங்கதான் நான் போட்டிடுவேன் விஜய் சொன்னாரு. இப்ப வட சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர் போட்டிடுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? தெய்வம் எங்க இருந்தாலும் அது தெய்வம் தான். அது எங்க இருந்தாலும் ஒரே ஒரு தெய்வம் தளபதி தான். அவரு நின்று ஒரு 4 பேருக்கு நல்லது செஞ்சா அதுவும் நல்லது தான். யாரு இது வரைக்கும் நாங்களும் பார்த்துருக்கோம், நாங்களும் இது பண்ணியிருக்கோம். தளபதி நிற்கிறாரு, ஒற்றுமையா இருந்து நம்ம தளபதி நிற்க வைப்போம், பார்த்துக்கலாம். இப்ப மத்த கட்சியெல்லாம் கேட்டதும் அனுமதி தராங்க, எல்லாத்துலயும் கூட்டம் போடுறாங்க, ஆனா விஜய்க்கு மட்டும் நெருக்கடி தராங்க. ஆமா, இப்ப வரவையிலே லைட்டே இல்லீங்களே. நாங்களே பசங்களை கூட்டி வரதுக்கு பயந்து கூட்டிட்டு வந்தோம். இங்கதான் லைட் இருக்கு, வரவையில சுத்தமா லைட்டே இல்ல. பயம் வந்துருச்சு. இந்த வேலூர் வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க. அது ஒரு வகையில உண்மைதான். ஏன்னா வந்து காட்பாடி அந்தாண்டெல்லாம் வந்து அவர் பேர் தெரியலையே, துரைமுருகன் ஆட்சி ஆடுறதால இது அவரோட கோட்டைன்னு கூட இருக்கலாம். அதனாலதான் விஜய்க்கு அந்த அளவுக்கு இப்ப கூட இந்த இடத்துல இவ்வளோ உள்ள வந்து குடுக்கணும்னு இல்ல. நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் தான் பார்க்க முடியல எங்களை நாளைக்கு. இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த வேலூர் வந்து யாரோட கோட்டையாக மாறும்? விஜய்க்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து வட சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில போட்டியிட போறாராம். அதை பத்தி உங்க கருத்து என்ன? சூப்பர் தாங்க, அதுல போய் என்ன இருக்கு, போட்டிடுறது சூப்பர் தானே. எல்லாத்துலயும் அவர் ஜெயிக்கணும், அவரோட ஆதரவு எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. இப்போ டிவிக்கு சப்போர்ட் பண்றோம். டிவிக்கு கூட கூட்டணிக்கு யாருமே வரல. இப்போ டிவிக்கு தனித்தனியா ஜெயிக்குமா? தனியா தான் ஜெயிக்கும். சிங்கம் தனியா தான் இருக்கு, தனியா தான் ஜெயிக்கும். எப்பவுமே காட்டுக்கு ராஜா தானே, அதான் அவர் தான் வின் பண்ணுவாரு. ஆனா அந்த காட்டுக்கு ராஜா மக்களை சந்திக்க மாட்டாருன்னு சொல்றாங்களே எல்லாரும். அப்படிலாம் இல்லையே, வந்து சந்திக்கிறாரு எல்லாரையும் தான். அவரு சந்திக்கிறதுக்கு ஓகே தான், ஆனா அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்களே அவருக்கு, அதுதான் இப்ப ப்ராப்ளம். ஏன் அனுமதி தர மாட்டாங்க? மத்த கட்சி எல்லாம் கொடுக்குறாங்களே. கட்சிக்காரங்க தாங்க, அவங்க தாங்க. நீங்க தான் தலைவர் பேச்சே கேட்க மாட்டீங்களாமே? காம்பவுண்ட் மேல ஏறீங்களா, மரத்து மேல ஏறாங்களா? ஏறவங்க ஏறாங்க, கேக்குறவங்க கேக்குறாங்க.
அது அவர் மேல ரொம்ப பாசம் இருக்கிறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது போல எமோஷனல் ஆகுறதுனால தானே இப்போ சேலத்துல கரூர்ல பாத்தீங்கன்னா 40 பேர் இருந்தாங்க. அப்புறம் சேலத்துல மொத்தமா நம்ம வேலூர்ல எல்லா பேரும் கம்முன்னு இருப்பாங்க எல்லா அவர் தான் சொல்லிட்டாருல்ல, அவர் சொன்னா இப்ப இதுக்கு மேல யாரும் கேட்பாங்க. விஜய் அவர்கள சாட்டை துரைமுருகன் விமர்சனம் பண்றாரு. என்ன பிரச்சனை சாட்டைக்கும் விஜய்க்கும்? யாரு கேக்குறீங்க? சாட்டை துரைமுருகன் அவர் யாருன்னு தெரியலீங்களே. எங்களுக்கு விஜய் தாங்க தெரியும், கட்சி தெரியுங்க. அது புதுசு புதுசா பேர் சொல்றீங்க, அதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமான் ஆதரவு தெரிவிச்சாரு. இப்ப தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு விஜய். அவருக்கு அதாவது நிறைய மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு இல்லையா, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அதிமுக திமுக மக்களுக்கு நல்ல செய்யலையா? அவங்களும் நல்லதாங்க செஞ்சாங்க, நாங்க யாரும் நல்லது செய்யலன்னு சொல்லல. மக்களுக்கு இவர் வந்து இன்னும் நல்லது செய்வாரு நாங்க நம்புறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா விஜய் வந்து புலி படத்துல 15 கோடி வருமானத்தை மறைச்சிருக்காரு, இவரே ஊழல் பண்ணிருக்காரு, இவர் எங்க இந்த ஊழலை ஒழிப்பாரு அப்படின்னு அதிமுக சம்பாதிச்சாலும் இப்ப எலெக்ஷனுக்கு வந்தா நம்மளுக்கு தான் செலவு பண்ண போறாரு. அதனால அது ஒன்னும் டவுட் இல்ல. எவ்வளவு சம்பாரிச்சாலும் இப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்சா கண்டிப்பா மக்களுக்கு நல்லா செய்வாரு. இப்போ விஜய் அவர்கள் நான் வந்தா ஊழலை ஒழிப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா டாஸ்மார்க்க ஒழிப்புன்னு சொல்லிட்டு எங்கன்னா சொல்லிருக்காரா? இது வரைக்கும் சொல்லல. கண்டிப்பா பண்ணுங்க, அத கண்டிப்பா பண்ணட்டுங்க. இல்ல சொல்லல இது வரைக்கும், சொல்லுவாரா? கண்டிப்பா சொல்லுவாரு. இப்ப நாங்க இது வரைக்கும் சொன்னவங்க யார் அதை செஞ்சாங்கன்னு முதல்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் அதை ஏன் சொல்லலன்னு. தேர்தல் அறிக்கையில குடுக்குறேன்னு எப்படி இது சாத்தியமாகும், எது நடைமுறைக்கு வரும், நடைமுறைக்கு வரதான் நாங்க தேர்தல் அறிக்கையில கொடுப்போம்னு அவரு கரெக்டா சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒரு மேடையிலுமே சுத்தமான தூய தமிழ்ல தெளிவா மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி அவர் சொல்றாருங்க. மத்தவங்கள மாதிரி இன்னைக்கு பேப்பர் பார்த்து படிச்சுட்டு நாளைக்கு ஒரு மாதிரி சொல்றது, நாளைக்கு ஒரு நாள் பார்த்து சொல்றது. சரி, இன்னொரு விஷயம், நீங்க சீமான் பத்தி கேட்டீங்க, அவரை பத்தி ஒரு பதில் சொல்லணுங்க. ஆட்சியில இருக்கிறவங்கள பத்தி தான் அவரு பேசணும். இவர் ஆட்சியில் இல்லைன்னு சொல்றாருல, இவரை பத்தி அவர் பேசுறதுக்கான நேரம் காலம் என்னத்துக்கு வேஸ்ட் பண்றாரு அவரு. அதே போல விஜய் அண்ணா வந்து இது வரைக்கும் எதிர்க்கிற ஒரே ஒரு ஆள், நல்லா கேட்டுக்குங்க, இங்க இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களோட இருக்கலாம், விஜய் அண்ணா எதுக்குற ஒரே ஒரு ஆளு டிஎம்கே எதுக்குற சொல்லிட்டாரு. மத்த கூட்டணியில சேர்ந்துக்கிற ஆளுங்க எல்லாம் வந்து யார எதுக்குறாங்க நீங்க சொல்லுங்க ஒரு வாட்டி. விஜய் அண்ணா யார எதுக்குறாரு? திமுக. இது உனக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, நேத்து பிறந்த நம்ம குழந்தைகளும் தெரியுது. ஆனா இன்னைக்கு வந்து மத்த கட்சிக்காரங்க எல்லாம் யார எதிர்க்கிறாங்க? கூட்டணியில போய் சேர்ந்தவங்க எல்லாரும் யார எதிர்க்கிறாங்க? விஜய் அண்ணாவதான் எதிர்க்கிறாங்க. காரணம், இதுக்கு என்ன காரணம்னா விஜய்ன்ற ஒரு பேஸ் 234 தொகுதியில எங்கடா அவன் ஜெயிச்சிட போறாரு, நம்ம இவ்வளவு நாளா ஆண்டோமே, ஆண்டுது விட்டதுமே, மாத்தி மாத்தி ஆண்டமேன்றவங்களாம் போய் இன்னைக்கு இவர் புதுமுகமா வந்து சொன்ன மாதிரி விஜய் என்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் இன்னைக்கு அரசியலுக்கே வந்துக்கிறாரு. அது உண்மைதான். இவங்க வந்து அரசியல் வந்தாதான் ஒரு வீட்டுக்குள்ளேயும் வருவாங்க. காரணம் தேர்தல் ஓட்டு வேணும் சொல்லிட்டு, புரியுதுங்களா? சோ ஆட்சியில் இருக்கிற யாரை அவரை அகற்றணுமோ அவரை மட்டும் தான் இவர் எதுக்குறாரு. அதுதான் ஒரு போட்டிக்கு அழகு. குறைஞ்சபட்சம் இந்த பாலாற்றுல இருக்கிற மண்ணு எங்க எடுத்துன்னு போறாங்க, எங்க எவ்வளவு டன்னு சேர்ந்துருக்கு மணல், இது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் பெரிய புள்ளி யாரு அதுல எல்லாருக்குமே தெரியாது. இதை வந்து இவர் சொன்னா மட்டும் காவல்துறை போய் சேர்ந்து கேட்டுருவாங்களாங்க, இல்ல நீதித்துறை தான் போய் கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகாரமும் பவரும் எல்லாமே இருக்கு. இப்ப நேத்து விஜய், இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி விஜய் அண்ணனுக்கு வந்து பவர் இல்லை. ஒரே ஒரு பவர் மக்கள் பலம், ரசிகர் பலம், இளைஞர் படை, இது மட்டும் தான் அவருக்கு முக்கியமா கிடைக்குது. இந்த படையை பார்த்துதான் 75 கால ஆட்சி படையுமே அலறுது. இது நான் சொல்றதுனால எனக்கு பயம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கும் தெரியுது, உள் மனசுல குத்தம். ஓ, இந்த மாதிரி 75 ஆட்சி காலத்துல இருக்கிற மக்களுக்கு 75 வருஷமா நம்ம ஆண்டமே, நேத்து வந்தவன் இவன் இன்னைக்கு உள்ள அரசியல் வந்து மக்களை திசை திருப்பிட்டானே. இப்ப கூட பாருங்க, இந்த எல்லா இடத்துலயும் மாநாடு நடக்குது, எல்லாரும் போறாங்க. இப்ப விஜய் நான் வரா மாட்டேன், நிர்வாகிகளுக்கு மட்டும் தான் கூட்டத்துல இருக்கு, மக்கள் வரக்கூடாது, இதெல்லாம் என்ன நியாயம்? கேளுங்க. விஜய் அங்கிள் பிடிக்கும், எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போட சொல்லுவோம். இது யாருக்கு செருப்படி விழுந்த இந்த வார்த்தை சொல்லுங்க? நான் சொல்லி கொடுக்கல, டிவில பாக்குறாங்க, யூடியூப்ல பாக்குறாங்க, புரியுதுங்களா? இது வந்து மக்களுக்கு வந்து மக்கள் மனசுல போய் நீ என்னதான் செலவு செஞ்சு மாத்தினாலும் மாற போறது இல்லை, புரியுதுங்களா? இப்போ கூட நான் வர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு வேலை விட்டுட்டு நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கூட நான் சொல்றேங்க, விஜய் அண்ணாக்காக மட்டுமே நான் வரல, பொதுவா என் குழந்தைங்களோட ஆசைக்காக தான் நான் வந்திருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா விஜய் எங்களை பார்க்கணும், இல்லம்மா வரக்கூடாதுன்னு நம்மளை சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இட்டுமே காமிப்பானால பாப்பா இட்டுன்னு சொன்னா நைட்டு வந்து காமி. நான் இப்பயே சொல்றேங்க, நல்லது செய்யறவங்களும் யாரா இருந்தாலும் நான் ஓட்டு போடுவேன். இப்ப பாப்பா சொல்றானதுக்காக நான் போறது 2வது பட்சமா இருக்கட்டும். நமக்கு தேவை அடிப்படை வசதி, ரோடு, சுதந்திரமான ஒரு காற்று வசதிக்கான ஒரு இடைப்பட ஒரு மரங்கள்லாம் அழிச்சு நான் பிளாட்டு போட்டு விற்கிறாங்க, அதெல்லாம் 2வது பட்சம். நமக்கு தேவையான ஒரு அடிப்படை தேவை நல்ல ரோடு, நல்ல தண்ணி, ஓகேங்களா?
இது மட்டும் நமக்கு இருந்தா போதுங்க. நல்ல படிப்பு வந்து அவங்கவுங்க மூலையில இருக்கிற அறிவை பொறுத்து தான் படிப்பு. அது எந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் நான் குறை சொல்ல, நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். ஓகே, அவங்கவுங்க அறிவு பொறுத்து தான் இருக்குது. அந்த அறிவுனால தான் அந்த பசங்களும் முன்னேற முடியுமே தவிர ஏடிஎம்கே வந்தாலும் டிஎம்கே வந்தாலும் டிவிகே வந்தாலும் அவங்க அறிவு யாராலும் மாற்ற முடியாது. குழந்தைங்களோட அறிவு வச்சு தான் நம்ம உலக போகிறோம் படிக்கிறோம். அதுக்கு நல்ல ஒரு கல்வி, அது நல்ல கல்விக்கு நல்ல ஒரு ஆசிரியர், புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு ஆசிரியர் நாளைக்கு ஒரு ஆசிரியர் மாற்றி மாற்றி ஆசிரியர் உட்கார இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நமக்கு தேவை நல்ல ஒரு கல்வி. விஜய் அவர்கள் இது வடசென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில போட்டியிட போறாராம். இன்னைக்கு வந்த புதிய தகவல். அதாவது நீங்க சொல்றது தவறு. அவர் தான் சொல்லிட்டார்ல 234 தொகுதியிலும் பேஸ், 234 தொகுதியிலும் பேஸ். நீங்க பெரம்பூர் மட்டும் நீங்க நினைக்காதீங்க, 204 தொகுதியிலும் அந்த பேசுன்னு வச்சுங்களேன். இப்ப ரெட்டை இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாருது? அதிமுக. சூரியன் யாருது? திமுக. சரி, இப்ப விசில் யாருது? அந்த மாதிரி விஜய் பேச மட்டும் தான், விஜய் நான் பேச மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல, இந்தியா ஃபுல்லாவே தெரியும். அது இப்போ நீங்க என்ன உண்மையை நீங்க மறைச்சிங்கனாலும் சரி, ஏத்துக்கனாலும் சரி, ஃபாரின்ல இருந்து 1 லட்சம் பேர் வரலன்னா என் வீட்டு அட்ரஸ் நான் சொல்றேன், நீங்க அங்க வந்து கேளுங்க, என்னப்பா 1 லட்சம் ஓட்டு வரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாருடைய ஒரு சென்சார் ரிசல்ட்னே வச்சுங்களேன், அவங்க எடுத்துக்கிற ஒரு ரிசல்ட்டே வச்சுங்க. இந்த மாதிரி இவ்வளோ பேர் மக்களும் ஃபாரின்ல இருந்து வந்து ஓட்டு போறதுக்கு வராங்க. இப்போ இதெல்லாம் வந்து யாருக்குமே நடக்காது. ஏன்னா விஜய் சொல்றதே அதான் உண்மை. வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டு பண்ண தலையெழுத்து இல்லைங்க. அவங்க வந்து மாத்திட்டு திரும்ப அந்த ஊருக்கு தான் போயிடுவாங்க. இந்த நாடை கவனிக்க மாட்டாங்க, இந்த நம்மளோட மாநிலத்தை கவனிக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஓட்டு போறதுக்காக வராங்க. யாருக்கு? விஜய் அண்ணாக்கு. அது ஓட்டு போடும்போது அதே போல நீங்க பார்க்காத ஒண்ணு இப்ப எல்லாருமே எழுத்தீங்க. இது மட்டும் நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இது வரைக்கும் எத்தனை ஆட்சி நடந்திருக்குது, எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒருத்தராச்சும் ஓட்டு போட்டு வந்து நான் இவங்களுக்கு போட்டேன்னு சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நீங்க பாப்பீங்க பாருங்க, ஒவ்வொரு ஸ்கூல் வாசப்பள்ளியும் பூத்து வாசப்பள்ளியும் நிப்பீங்க பாருங்க. அப்ப சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்க விஜயனுக்கு தான் ஓட்டு போட்டோம், டிவிக்கு தான் ஓட்டு போட்டோம், விசில் சின்னக்கு தான் ஓட்டு போட்டோம். இந்த தைரியம் வந்து நம்ம அப்பா அம்மா, என் அப்பா அம்மாவுக்கு இல்ல, என் தாத்தா பாட்டினுக்கு இல்ல. ஏன்னா ஓட்டு யாருக்கு போட்ட கூட சொல்றதுக்கு பயம். ஆனா இப்ப வந்து இதே எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு வந்து போறதுக்கு முன்னாடியே விசில் சின்ன தான் போட்டேன்னு சொல்லுவாங்க. போட்டு வந்து நான் விசில் சின்ன தான் போட்டேன்னு சொல்லுவாங்க. இதே போன்ல எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அப்ப எல்லாரும் போன்லயும் லாக் பண்ண முடியுமா? முடியாது. இது ஆவேசமா சொல்ல ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா ஓட்டு போறதுக்கு எங்க அப்பா அம்மா கேட்பேன், யாருக்குமா போட்ட? எங்க அம்மாவுக்கு போட்டியா ஓட்டு கேட்பேன், இல்ல போடலன்னா. ஆனா இன்னைக்கு இருக்கிற கட்டத்துல இப்ப கூட யாருனாலும் கேளுங்களேன், ஓட்டு போறதுக்கு யாருக்கு போடணும்? என் குழந்தை என்ன சொல்லுது, எங்க அப்பா அம்மாவை நானே டிவிக்கு தான் விஜய்க்கு தான் போட சொல்லுவேன். ஆனா அவளுக்கு என்ன தெரியும், விஜய் என்ன சினிமால பார்த்து ஓகே ரசிச்சு ஆகலாம். ஆனா இங்க எல்லாரோடைய ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஜோசியத்துல சொல்லலாம், வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் எல்லாருக்கும் உள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த டைம்ல யார் என்ன பண்ணாலும் நமக்கு நடக்க வேண்டியது நடந்துதான் போகும். அதுக்கு ஒரு முடிவான ஒரு நல்ல ஆட்சி அண்ணன் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. சரி, எந்த தலைவரும் இது வரைக்கும் சொல்லாத ஒரே ஒரு வார்த்தை, எங்க அப்பா எங்க அம்மாவோட கேட்டேன், அம்மா இது வரைக்கும் எந்த தலைவனா சொல்லிக்கிறானம்மா, மாரி தலைவர் சொல்லிக்கிறாங்களாம்மா அப்படின்னு கேட்டேன். என்ன வார்த்தைனா, ஊழலே இல்லாத, ஊழல் கொடுக்க முடியாத, ஊழல் பண்ண முடியாத ஆட்சியை நான் தர முடியும், என்னால அது முடியும். என் கூட இருக்கிற ஆளுங்களை, அதான் இப்போ அவர் மேல எடுத்துருக்கிறாரு, அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல, ஊழல் பண்றவங்களையும் நான் விட மாட்டேன் அப்படி. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. 100 நாள் 60 நாள் வந்து 90 நாளா 90 நாள் வந்து அவங்கள வந்து பொறுப்புல இருந்து விடுவிட்டுருவாங்க. திரும்ப 91ஆம் நாள் வந்து பொறுப்புல ஜாயின் பண்ணிப்பாங்க. மக்கள் மறந்துடுவாங்க. அதுக்கு தான் கொடுக்குறமே துட்டு, அதுக்கு தான் கொடுக்குறமே துட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு நினச்சிக்கலாமே 26ல். இப்போ டிவிக்கு வந்து விசில் சின்ன ஒதுக்காத வரைக்கும் எல்லாத்தையும் விசில் இருந்துச்சு. ஒதுக்குனதுக்கு அப்புறம் சேப்பாக்கத்தில் தடை, அப்புறம் இதுல தியேட்டர்ல தடை பண்றாங்க. இது ஒரு விஷயம் சொல்றேன், துப்புரவு பணியாளர் உதவுடாதுன்றாங்க. நம்ம எல்லாரும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த இல்ல ஒரே வார்த்தை இங்க பாருங்க, இந்த விசில மட்டும் நீ தடை பண்ணலாம், நம்ம கையில வச்சு அடிக்கிற விசில் தடை பண்ண முடியாது. இப்ப அதுக்கு ஒரு செக் வைக்க போறாங்க. நம்ம ஓட்டு போறதுக்கு இந்த விரல யூஸ் பண்ணுவோம், இந்த விரல இதுல வச்சு விசில் அடிப்பாங்க சொல்லிட்டு எல்லாரும் விரலையும் டேப் வச்சு அம்பு, எல்லா விரலையும் டேப் போட்டு அமிச்சு அம்புங்க, எவனும் வாயில வச்சு விசில் அடிக்க கூடாது, அப்படி கூட தடை பண்ணலாம். ஏன்னா ஆளுங்கட்சி, அதிகாரம், பவர். ஓகேங்களா? அதை விஜய் என்ன சொன்னாரு ஒரு வார்த்தை இப்ப சொன்னார் ரீசெண்டா, அதாவது மக்களோட விதி, மக்களோட விதியை மாத்ததுக்கு நான் வந்தேன், என் விதியே இங்க மாத்தி நிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கின்னு. அது சொன்னேன், கூட்டணி ஆளுங்கெல்லாம் சேர்ந்து மாத்துறாங்க. தமிழ்நாட்டின் தலையத்தை விஜய் மாத்துவாரா? அது அவரால் மட்டுமே முடியும்னு சொல்ல முடியாது. அவர் உக்காந்த பிறகுதான் இங்க என்ன நடந்திருக்கு, இந்த நாற்காலியில என்னென்ன ஆணி ஓட்ட வச்சுக்கிறாங்க, இந்த நாற்காலியில என்னென்ன இருக்குன்னு அவருக்கு அப்பதான் வந்து தெரியும். இப்ப யாரையும் விட மாட்டாங்கல்ல, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பண்ணிருக்கேன், யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் வந்து அந்த நாற்காலியில உக்காந்தாதான் இங்க என்ன நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இதை எப்படி ஆள போறோம், இதை கையாள போறோம், அவர் தான் சொல்லியிருக்காரு. ஒரு யுக்தி இருக்கு எங்க கிட்ட,
அதை வந்து தேர்தல் அறிக்கை மூலியமா நான் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. அது பார்க்கலாமே அப்போ.